குறித்து எதுவுமே யோசிக்க வேண்டாம். யாருக்கு எப்படி வேணாலும் நடக்கட்டும், ஆனால் உங்களுக்கு அது நன்மையாய் நடக்க போகிறது, உங்களுக்கு அது வெற்றியாய் நடக்க போகிறது. கர்த்தர் சிலரிடத்துல தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. உங்க பிள்ளைய குறித்து அந்த தேவையில்லாத சிந்தனையை நிறுத்து மகளே, அந்த நிறுத்து மகனே. அந்த எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிற தேவையில்லாத யோசனையை நிறுத்துங்கள். இது எப்படி நடக்குமோ என்கிற அந்த யோசனையை நிறுத்துங்கள். இந்த வியாதியிலே நான் மரித்து போயிருவேனோ என்கிற அந்த யோசனையை நிறுத்துங்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ துவங்கின இந்த ஓட்டத்தை வெற்றியாய் முடிப்பதற்குரிய பலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உலகம் தெரிகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். உலகம் தெரிகிற அளவிற்கு இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத நீங்க இதுவரையிலும் கர்த்தருடைய அம்பரா துணியில உங்களை வச்சு கர்த்தர் பாதுகாத்துட்டே இருந்தாரு. இதுவரைக்கும் நீங்க உள்ள உட்கார்ந்து அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ கர்த்தர் கையிலே எடுத்து உங்களை நாணேற்றி உங்களை சரியான குறிக்கோளுக்கு கர்த்தர் எய்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உங்கள் மூலமாய் உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். யாரும் பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லாத உங்களை கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். நான் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை பெருசா பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். 2 கரங்களை மேல தட்டி உங்க பிள்ளைய பயன்படுத்துகிற ஒரு காலம் வருகிறது. கணவனார பயன்படுத்துகிற ஒரு காலம் வருது. உன மனைவியை பயன்படுத்துகிற ஒரு காலம் வருது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. இல்ல ஆண்டவரே, நான் இப்படி அடைஞ்சு கிடக்கிறேன்னு, ஆண்டவரே நான் இப்படி பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு ஒருத்தர் கூட இல்லையே, ஒருத்தர் கூட கேட்கலையே.